ஆரம்பிக்கலாமா? கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமை கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாக முதலாவது நீங்க வந்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை வேளையில கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமை நம்ம ஜேபிஎம் திருச்சபையில வச்சு நடத்த கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் அதுக்கு நீங்களாம் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு சிறுவர்கள் அவருடைய ஆண்டுடைய பாடல்களை டான்ஸ் ஆடி உங்களை எல்லாம் மகிழ்விக்க வராங்க. நீங்க சந்தோஷத்தோடு இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே நற்செய்தியே அப்பா எல்லா ஜனத்துக்கும் எந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க ஆண்டவரே இந்த நேரத்தை கிருபைக்காய் நன்றி ராஜா. இதில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் அப்பா நன்மையாக பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். எல்லா ஆண்டவரை தலையிலே எடுத்து போடுங்க. சமாதானத்தின் ஆவியானவர் அப்பா நீங்க சமாதான பிரபு என்று உங்களுடைய நாமம் ஆண்டவரை பார்க்கிறோம். நீங்க சமாதானத்தோடு இந்த அப்பா ஃபங்க்ஷனை முடிக்க அப்பா ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா இந்த தெய்வீக பிரசனம் இந்த இடத்தை ஆளுகை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். தேவ ஆளுகைக்குள் எங்களை அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆண்டவரே அப்பா எங்க ஒவ்வொருவரும் இடைபட வேண்டுமா சொல்லிக்கிறோம். உங்க பிறப்பு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கிறது ராஜா. அப்பா எங்க ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்க பிறக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். வந்திருக்க சிறியோர் முதல் பெரியோர் வரையில எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கட்ட உதவி செய்யுங்க. இதே பொறுப்படுத்தி நடத்துங்க. எல்லா பகுதியிலும் உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீங்க வாங்க இந்த இடத்துல நீங்க வந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பாட்டு பாடும்போது சத்தம் போடக்கூடாது, அமைதியா பார்க்கணும். இது வந்து சினிமா கொட்டாய் கிடையாது, இது சர்ச்சு. இது சினிமா கொட்டாய் இல்ல, இது தேவனுடைய ஆலயம். ஆகவே கர்த்தர் இங்க இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இது நீங்க ஆசீர்வாதத்தை பெறுகிற இடம். இது காதல கேக்குதா சின்ன பிள்ளைங்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இடம் இது. அதனால நீங்க பயபக்தியோடு இருக்கிற இடத்துல கேலி கிண்டல் விளையாட்டு எல்லாமே செய்யலாம். இந்த சர்ச்சைக்கு வெளியில நீங்க வச்சுட்டு வந்து பயபக்தியா இருக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, முதலாவது பிரதர் சோழன் அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம். ஹல்லேலூயா. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் மறவா நீ செய்த நன்மைகள் நன்மைகள். கனவிலும் மறவா நீ செய்த அதிசயங்கள் அதிசயங்கள். கனவிலும் மறவா நீ செய்த
செய்த நன்மைகள் நன்மைகள் நினைவில் மறவா நீ செய்த அதிசயங்கள் அதிசயங்கள் என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே உத்தம மனவாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் என்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் தேவன் பாடும் சர்வ வல்ல ராஜன் ராஜன் என்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன் ராஜன் என் நண்பர் என் நண்பர் என் நண்பர் என் இயேசு என் நண்பர் என் நண்பர் என் நண்பர் என் இயேசு என் நண்பர் என் நண்பர் என் நண்பர் என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மனவாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் ஒருவருக்காக பெரிய காரியங்கள் செய்தவர் நீரிலிருந்து சுமையை கொண்டு வருபவர் நீ பெரியவர் துருக்கி பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு நீ பெரியவர் துருக்கி பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு நீ பெரியவர் துருக்கி பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மனவாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் அற்புத இயேசு ராஜனே உத்தம மனவாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க. இன்னைக்கு என்ன தினம் இன்னைக்கு? கிறிஸ்மஸ். யார் பிறந்தா? இயேசு எங்க பிறந்தாரு? பூமியில பிறந்தாரு. மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. எந்த ஊர்ல பிறந்தாரு? பெத்லஹேம்ன்ற ஊர்ல பிறந்தாரு. அப்போ நம்ம அங்க பிறந்தாரு மட்டும் இல்ல, ஒவ்வொருடைய உள்ளத்திலயும் ஏசப்பா என்ன பண்ணணும்? பிறக்கணும். ஒவ்வொருடைய உள்ளத்திலயும் ஏசப்பா பிறக்கணும். அதனாலதான் ஏசுனா என்ன பேர் தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? காலையில நான் சொல்லி கொடுத்தேன். ஏசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்க. ஏசுனா என்ன அர்த்தம்? உலகத்தின் பாவங்களை ரட்சிக்க வந்த தேவன். உலகத்தின் பாவங்களை ரட்சிக்க வந்த தெய்வம். இன்னைக்கு நானா பாவமே செய்யல, தப்பே பண்ணலன்னு சொல்றவங்கள சொல்லுங்க. எல்லாருமே தப்பு செய்யணும்ல. நம்முடைய தப்புகளை எல்லாம் ரட்சித்து நம்மள ஒரு நாள் எங்க கொண்டு போறாரு? பரலோகம் கொண்டு போறாரு. அதனால நம்ம என்ன எப்பவும் எப்படி இருக்கணும்? ஏசப்பா நம்ம உள்ளத்துல பிறந்ததுனால எப்பவும் நம்ம எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் கிறிஸ்துமஸ் அல்ல, டெய்லி 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 நமக்கு என்னது? ஏசப்பா நம்ம உள்ளத்துல இருந்தா டெய்லி எப்படி இருக்கு? நமக்கு கிறிஸ்துமஸ் தான், சந்தோஷம் தான். இன்னைக்கு மட்டும் ஹாப்பி கிடையாது. ஏசப்பா டெய்லி நம்ம உள்ளத்துல பிறக்கும் போது எப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா தான் இருக்கும். என் உள்ளத்துல ஏசப்பா இருக்காரு, அதனால நான் ஹாப்பியா இருக்கேன். யார் உள்ளத்துல ஏசப்பா இருக்காரு? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, ஃபர்ஸ்ட் பாட்டு நாம போட போறோம். சின்ன பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு டான்ஸ் ஆட போறாங்க. என்ன பாட்டுனா நட்ட நடு ராத்திரி. எல்லாரும் என்ன பண்ணணும்னா அமைதியா கேட்காதான் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். எல்லாரும் பேசிட்டு இருந்தா கேட்க முடியாது. வாங்க. அப்பா தட்டிட்டு வர
போலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம
கை தட்ட வேண்டாம், சரியா? எல்லாரும் நல்லா பார்க்கணும், எப்படி ஆடுறாங்கன்றத பார்க்கணும். பார்த்த பிறகு கடைசியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா ஜோரா கை தட்டணும். அதுல நடுவுல எல்லாம் கை தட்டினா கேட்கவே நல்லா இல்ல, சரியா? ஓகேயா? சரி, ரெண்டாவது பாட்டு. சரி ஐயோ, உங்களுக்கெல்லாம் கதை பிடிக்குமா? சரி, ஒரு கதை சொல்லிருக்கா? நல்லா கவனமா கேட்பீங்களா? சரி, நான் ஒரு கதை சொல்லிடுறேன், சரியா? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. நீங்களாம் உங்க அப்பாவுக்கு 2 செல்ல பிள்ளைங்களா, கெட்ட பிள்ளைங்களா? கெட்ட பிள்ளைங்களா? நல்ல பிள்ளைங்க தானே. அவங்க அப்பாவுக்கும் ஒரு 2 பிள்ளைங்க. ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்களா இருந்தா ஒரு பையன் நல்ல பையனா இருப்பான், ரெண்டாவது பையன் எப்படி இருப்பான்? அத போலதான் இந்த அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களா. ஒரு பிள்ளை பெரிய பையன் என்ன பண்ணா, அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். ரெண்டாவது பையன் கேட்டா அப்பாவுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறான், கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான். அப்பா சொல்லுவாங்க, டேய் அங்க போவாதடா, அங்க போனா ஆபத்து இருக்குடா, போவாதடா அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆத்து பக்கம் போவாத அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க ஆத்துல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போறோம் தானே. நம்ம அம்மா சொல்லுவாங்க, டேய் 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 அங்க போவாதடா, அங்க போனா ஆபத்து இருக்குடா, போவாதடான்னு சொன்னா என்ன சொல்லுவோம், அங்கதான் அம்மா எப்ப தூங்குவாங்களோ அப்ப நைஸா போய் எப்படி பண்ணிடுவோம், பார்த்துட்டு வந்துருவோம். எத்தனை பேர் இப்படி செஞ்சிருக்கீங்க? பார், கை தூக்குறவங்க பேர். இதுலயும் கெட்ட பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அத போல இந்த கெட்ட ஒரு பையன் நல்ல பையன், அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தான். ரெண்டாவது பையன் என்ன பண்ணா, அப்பாக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல. அப்பாக்கு கீழ்ப்படியல. ஒரு நாள் என்ன சொன்னா, எல்லாம் கவனமா கேட்கணும். கடைசியில இந்த கதையுடைய क्वेश्चन கேட்பேன். யார் நல்லா சொல்றாங்களோ அவங்களுக்கு gift நான் தருவேன், எதனாலும் தருவேன். ஓகேயா? 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பையன் நல்ல பையன், ரெண்டாவது பையன் என்ன பண்ண, அம்மா அப்பா சொல்லாத வழியில எல்லாம் என்ன பண்ணா, கெட்ட நண்பர்களோடு சேர ஆரம்பிச்சான். நாமளும் என்ன பண்ண கூடாது, நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது யார் கூட சேரக்கூடாது, கெட்ட நண்பர்கள் கூட. சிகரெட் குடிக்கலாம்னா குடிக்கலாமா? சின்ன வயசுல குடிக்கலாமா? டேய் குடிச்சா தப்பே இல்லடா, கீழே நல்லா இருக்கிறான், ஒரே ஒரு ஊதி பாத்துடலாம்டா அப்படி சொன்னா நல்லதா கெட்டதா? அதை செய்யலாமா? செய்யவே கூடாது. சொன்னாலும் இது எங்க அப்பா அம்மாக்கும் பிடிக்காது, ஏசப்பாக்கும் என்ன பண்ணாது, பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிருந்தோம். அப்போ இந்த பையன் என்ன பண்ணா, பலவித கெட்ட நண்பர்களோட சேர்ந்து என்ன பண்ணிட்டான், குடிக்கு பலவிதமான இதுக்கு அடிமையாகி வாழ்ந்துட்டான். ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போய் கேட்பான், அப்பா அப்பா என் சொத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்த வீட்டை விட்டு என்ன பண்ண போறேன், போறேன். அப்பா சொன்னாங்க, டேய் போவாதடா, என்னை விட்டுட்டு போனா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. ஆனா அவன் அந்த பையன் சொல்லுவான், இல்ல இல்ல என் சொத்தெல்லாம் எனக்கு என்ன பண்ணுங்க, எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. நண்பர்கள்லாம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, பார்ட்டி போய், கிளப்புக்கு போய், எங்கெல்லாம் போகணுமோ. பணம் இருந்தா உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய வருவாங்க தானே. பணமே இல்லைன்னா உலகமே அப்படிதான். நம்மகிட்ட காசு நிறைய இருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பணம் இல்லைன்னா வரவே மாட்டாங்க. அது போல இந்த பையன்கிட்ட நிறைய காசு இருந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே அவன்கிட்ட இருக்கிற பணம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகுமா, நிறைய சேர்ந்துட்டே இருக்குமா. காலி பண்ண காலி ஆயிடுச்சு. இருந்த பணம்லாம் என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அவன்கிட்ட இருந்த பணம்லாம் காலி ஆயிட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, நண்பர்கள் கூடயே இருப்பாங்களா, சேர்ந்துட்டே இருப்பாங்களா, விட்டுட்டு போயிருவாங்களா, விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இவனுக்கு யாருமே இல்ல. அப்போ அடுத்த வேளை சாப்பாடுக்கு யோசிக்கிறான், ஐயோ அடுத்த வேளை சாப்பாடு என்ன செய்ய போறனோ தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், யோசிக்கிறான். அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட யாருமே, நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு கரெக்டா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. அவனுக்கு கொடுக்க யாரும் இல்ல. அவன் கையில இருந்த பணம்லாம் செலவாயிடுச்சு, அவன்கிட்ட 1 ரூபாய் கூட இல்ல. அப்ப என்ன பண்றான், ஐயோ நான் என்ன செய்ய போறனோ தெரியல. கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கெல்லாம் இதுதான் நடக்கும். யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ, அப்பா அம்மாக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படிதான் நடக்கும். கீழ்ப்படியணும். ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்பா அம்மாக்கு என்ன பண்ணணும், பெற்ற தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்போ நான் அதுதான் ஏசப்பா
ஏசப்பா சொல்லி கொடுக்கிற கட்டளையா இருக்கு. சரியா? இந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன்கிட்ட கையில இருக்கிற காசெல்லாம் செலவழிஞ்சிச்சா. ஒரு நாள் என்ன பண்ணான், பன்றி மேய்க்கிறவங்க இருக்காங்கல்ல, எல்லாம் பின்னாடி கேட்பேன் கொஸ்டின். பன்றி மேய்க்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் ஐயா ஐயா ஒரு வேலை கொடுங்க ஐயா, எனக்கு நான் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன பண்றேன், எனக்கு காசு சம்பளம் கொடுங்க, எனக்கு சாப்பாடு வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ இந்த ஓனர் என்ன பண்ணாரு, போயிடுவாரு. இவன் என்ன பண்ணான், பசி தாங்க முடியாம அந்த பன்னிக்கு வச்சிருக்கிற அந்த தீவனம் இருக்குல்ல, அதை என்ன பண்ணிடுவான், சாப்பிட்டுருவான். சாப்பிட்ட உடனே இந்த எஜமான் பார்த்துட்டு, டேய் உனக்கு வச்சனா சாப்பாடு, பன்னிக்கு வச்சனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அங்கேயும் விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டுட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அவன் அப்பதான் யோசிப்பான், சிந்திப்பான். என்ன சிந்திப்பான், நம்ம அப்பா வீட்டுல எப்படி சந்தோஷமா இருந்தோம், நேரத்துக்கு சாப்பிட்டோம், இப்போ நமக்கு நேரத்துக்கு சாப்பாடு கூட கிடைக்கலையே, ஒரு வேளை கூட ஆகாரம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, நம்ம என்ன பண்ணா, என்ன ஆனாலும் சரி நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன், போய் எங்க அப்பாட்ட என்ன பண்ணுவேன், மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம அப்பா அம்மா மன்னிப்பாங்களா? நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு சாரி டாடி, சாரி மம்மி அப்படி சொன்னா என்ன பண்ணிடுவாங்க, மன்னிச்சிருவாங்க தானே? அதை போலதான் ஏசப்பாவும், நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. அது போலதான் அந்த பையன் என்ன சொன்னா, நான் எங்க அப்பாட்ட என்ன நடந்தாலும் சரி நான் எங்க அப்பாட்ட போய் என்ன பண்ண போறேன், மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு ஓடி போறான். கிழிஞ்ச ட்ரெஸ் அவனுக்கு, அவன் முகம்லாம் அப்படியே வேர்த்து கொட்டி அவனுக்கு பிச்சைக்காரன் போல. அவன் வீட்டுல இருந்து போகும்போது எப்படி போறான், ராஜா மாதிரி போறான், ராஜா விட்டு பிள்ளை மாதிரி. ஆனா வீட்டுக்கு வரும்போது எப்படி வரான், பிச்சைக்காரன் போல. பிச்சைக்காரன் போல அவங்க அப்பா என்ன பண்றாங்க, டெய்லி வந்து வெளியே வந்து பாப்பாங்க, இதோ வரானா என் பையன், எப்படியாவது காணாம போனா ஒரு நாள் என்ன பண்ணுவான், என் வீட்டுக்கு என்ன தேடி வந்துருவான் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்தோடனே தூரத்துல இருந்து பாக்காங்க அப்பாக்கு, அவன் வரான்னு தெரியும். தெரிஞ்ச உடனே ஆனாலும் பிச்சைக்கார மாதிரி வரானே, இவன் யாரோ தெரியலையேன்னு பார்க்கும்போதுதான் யார் அது, பையன். அவங்க பையனோட பார்த்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஐயோ தம்பி எவ்வளவு நாள் நீ காணாம போனா, நீ இப்ப எனக்கு என்ன பண்ணிட்ட, காணப்பட்டுட்டான்னு சொல்லி ஒரு பெரிய விருந்து பண்றாரு. அத போல நாமளும் எல்லாரும் என்ன பண்ணோம், சில்ட்ரன்ஸ் ஒபே தி, யாருக்கு, பேரண்ட்ஸ். யாருக்கு ஒபே பண்ணணும்னு சொல்லியிருக்கு, ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? உங்க பெற்றோருக்கும் கீழ்ப்படியணும், டீச்சர்ஸ்க்கும் கீழ்ப்படியணும், எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். சரியா? அடுத்த சாங்குக்கு போலாமா? ரூட் சாங்ன்ற சாங்குக்கு போலாம். செகண்ட் சாங் ரூட். பின்னாடி ஆட்டி விட்டுறாரா, கீழே வந்து சொல்லு. தெய்வம் அவரு அப்படின்னு சொல்லி கலையரசன் அவங்க டீம் வந்து ஆடுவாங்க.
தூரம் போயிட லைட் போட்டு
கொஞ்சம் அமைதியா இருங்க, சத்தம் போடாம பாருங்க, கவனிக்கணும். அவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி ஆக்ஷன் பண்றாங்க அந்த பாட்டுக்கு, எல்லாம் தப்பு பண்றாங்களான்னு கரெக்டா நீங்க வாட்ச் பண்ணணும், சத்தம் போடாம.
எக்ஸசைஸ். கை தட்டினா நல்ல எக்ஸசைஸ். சரியா? துதிச்சு நம்ம பாடும்போது எந்த பிரச்சனையும் வராது. யார துதிச்சு பாட போறோம்? ஏசப்பாவை. யார துதிச்சு பாட போறோம்? ஏசப்பாவை துதிச்சு பாடுனா என்ன வராதா? எல்லாவற்றிலும் ஏசப்பா நம்மள என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பார். சரியா? அடுத்த பாட்டு நம்ம பாட போறோம். உருட்டு 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 உருட்டு.
சரி
கூடாது. சரியா? கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் அவங்க வருவாங்க. எல்லாரும் பேசாதீங்க, சத்தம் போடாதீங்க. அப்படியே அமைதியா இருந்தா வருவாங்க. வர போறாங்க. இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. அதுக்குள்ள நான் ஒரு சின்ன கதை, இன்னொரு கதை சொல்லிடுறேன். சரியா? எல்லாரும் அப்பவே என்ன கதை சொன்னேன்? ஆமா, கெட்ட குமாரன் கதை சொன்னேன் தானே? அதுல இருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க? obey your parents. சரியா? யார் என்ன பண்ணணும்? obey your parents. என்னது? நம்ம அப்பா அம்மாக்கு என்ன பண்ணணும்? நம்ம சரி, இன்னொரு கதை மட்டும் நான் சொல்லிடுறேன், அமைதியா இருங்க. அதுக்குள்ள கிறிஸ்துமஸ் தாத்தா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரியில ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏரோப்ளேன்ல இருந்து வருவாங்க, வந்த பிறகு வந்து இறங்குவாங்க. சரியா? சரியா? வந்துட்டாங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரிங்க, கதையை கேளுங்க. எல்லாரும் அமைதியா இருந்தாதான். சரி, அங்க இருந்து சத்தம் போடாதீங்க. சரியா? அமைதியா இருக்கீங்க. நான் ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். சரி, ஒரு ஊர்ல இந்த உண்மை சம்பவம் வேதத்துல நடந்த சம்பவம் தான். சரியா? வேதத்துல நடந்தத ஒரு சின்ன கதையை சொல்ல போறேன். சரியா? இது என்ன பண்ண போது, இந்த கதை உண்மையா ஒரு நாள் என்ன பண்ண போது, நடக்க போகுது. சரியா? அமைதியா இருங்க தம்பிங்களா, ப்ளீஸ் அமைதியா இருங்க. அங்கதான் சத்தம் கேட்குறீங்க. இல்ல சரி, ஒரு இடத்துல ஒரு வீட்ல தரித்திரனும் இருக்கிறான். இன்னொருத்த அவன் பேர் என்னதுன்னா லாசரு. அவன் பேர் என்னது? இந்த பணக்காரன் என்ன பண்ணுவானா, மேல சேர்ல உட்கார்ந்துட்டு அவன் சாப்பிடுவான். சாப்பிடும்போது கீழே எச்ச விழும்ல, எலும்பு அந்த மாதிரி விழுகிறத யார் சாப்பிடுவா? லாசரு சாப்பிடுவான். சரியா? இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, அந்த ஐஸ்வர்யா, இந்த ஒரு நாள் நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாரும் ஒரு நாள் மரிக்கதான் போறோம். எல்லாரும் ஒரு நாள் மரிக்கதான் போறோம். அப்போ இந்த ஒரு ஐஸ்வர்யவான என்ன பண்ண, ஐஸ்வர்யவான்னா என்னது? ரிச் பர்சன் என்ன? பணக்கார ஆள். சரியா? அவனும் மரிச்சிட்டான், லாசரும் மரிச்சிட்டான். சரியா? இந்த பணக்காரன் மரிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, பணக்காரன் மரிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஆடம்பரமா வாழ்ந்துட்டான். இந்த உலகத்தின் ஆடம்பரத்துல என்ன பண்ணிட்டான், அவன் வாழ்ந்துட்டான். அந்த லாசருக்கு என்ன பண்ணல, இறக்கம் காட்டவே இல்லை. நம்மளும் நம்ம பிச்சைக்காரங்க ரோட்ல பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இறக்கம் பாராட்டணுமா வேண்டாமா? தம்பிங்களா, ப்ளீஸ் அமைதியா இருங்க. இறக்கம் பாராட்டணும். சரியா? நம்ம என்ன பண்ணணும்? ரோட்ல போகும்போது பிச்சைக்காரங்களை பார்க்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம இறக்கம் பாராட்டணும். இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணல? இறக்கம் பாராட்டவே இல்லை. ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவானும் மரிச்சிடறான், இந்த தரித்திரனும் மரிச்சிடறான். ரெண்டு பேரும் எங்க போறாங்க? ஒரு நாள் எங்க போக போகுது? ஒரு நாள் நம்ம ஏசப்பாவை பார்க்க போனோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். இந்த லாசர் எங்க இருக்கிறான்? ஆபிரகாமின் மடியில உட்கார்ந்து இருக்கிறான், படுத்திருக்கும் போது இந்த நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? இந்த நம்ம இன்னைக்கு இறந்துட்டா பரலோகம் போவோமா, நரகம் போவோமா? ரெண்டு தான். ஒண்ணு பரலோகம் போவோம், இல்லைன்னா எங்க போவோம்? நரகம். பரிசுத்தமா வாழ்ந்தா, நம்ம பரிசுத்தமா என்னது? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாதான் எங்க போலாம்? பரலோகத்துக்கு போலாம். எல்லா பாவமும் செய்வேன், அப்புறம் நான் எங்க போய் பரலோகத்துக்கு போக முடியுமா? எல்லா பாவமும் செஞ்சுட்டு போக முடியாது. இந்த லாசர் எங்க இருக்கிறான் சொல்லுங்க? எங்க இருக்கிறான்? சொர்க்கத்துல இருக்கிறான். வெரி குட், கிளாப் பண்ணுங்க இந்த தம்பிக்கு. நல்ல கவனமா கேட்டிருக்கான். சொர்க்கத்துல இருக்கிறான். அப்போ இந்த நரம்பு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, புழு கூட என்னதா சாகாது. இங்க நசுக்குனா என்ன ஆயிரும்? செத்துரும். ஆனா அந்த நெருப்புல எப்பவும் அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? பாவம் யாரெல்லாம் செய்யறாங்களோ, யாரு திருடுறாங்களோ, யாரு கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ அவங்களுக்கு அந்த நரகம் என்ன இருக்கு. நரகம் எப்பவும் எரிச்சுட்டே இருக்கும். அந்த நரகத்துல புழு அவியாது, போர்வதான் புழுவா இருக்கும். பிசாசு எல்லாம் வச்சு சரீரத்தை என்ன பண்ணுவான்? பிச்சு புடுங்கிட்டே இருப்பான். அப்போ அந்த இடத்துல யாரு இருக்கிறான்னா ஐஸ்வர்யவான் இருக்கிறான்.
அண்ணாந்து பாக்குறான். யார் இருக்கா? யார் மடியில இருக்கிற லாசரு? ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து இருக்கான். அப்ப சொல்றான் அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், ஒரே ஒரு தொட்டு தண்ணி எடுத்து என் வாயில ஊத்துங்க, என்னால இந்த தாகத்தை என்ன பண்ண முடியல, தாகமா இருக்கு, ரொம்ப நெருப்பு வேகுது, என்னால தாங்க முடியல. அப்போ யார் சொல்லுவா தெரியுமா? அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி ஊத்துனா கூட அங்க என்ன பண்ண முடியாது, அந்த நரகத்துக்கு தாங்காது. அவ்வளோ நெருப்பு, அவ்வளோ நெருப்பு. நீ என்ன பண்ணல? பூலோகத்துல இந்த பூமியில இருக்கும் போதே என்ன பண்ணல? நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம போனா எங்க போகணும்? நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆபிரகாம் மடியில இருக்கிற லாசர் சொல்லுவாரு. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் சொல்லுவான், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் இந்த நரகத்துக்கு வராதீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவான் அந்த ஐஸ்வர்யவான். அதுக்கு அந்த ஆபிரகாம் சொல்லுவாரு, அங்க எங்க இருக்காங்க? அங்க இந்த பூமியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நாங்க எதுக்காக ஏசப்பா பத்தி சொல்றோம்? எங்களுக்கு வெளிநாட்டுல பணம் கொட்டவே இல்லை, ஏசப்பாக்காக மட்டும்தான். நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க வேலை செஞ்சு வடிக்கிற கண்ணீர் ஏசப்பாக்கு மட்டும் தான் தெரியுது. எல்லாரும் சில பேர் சொல்றாங்க, வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு நிறைய பணம் கொட்டுது, நீங்களும் வந்தா கொஞ்சம் அள்ளிக்கலாம்ல. யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க வந்தா நாங்களும் ஒரு மூட்டை பணம் தருவோம்ல, நீங்களும் வந்து பாருங்க. நான் வெளிநாட்டுல எனக்கு பணம் வருதா, உள்நாட்டுல இருந்து நாங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறத ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. அதற்குரிய பலனை ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? தருவார். எதற்காக எங்களை இங்க வச்சிருக்காங்கன்னா, நீங்களாம் என்ன பண்ணணும்? எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அந்த ஐஸ்வர்யவான் போல எங்க போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. எனக்கு 5 சகோதரர் இருக்காங்களா, அவங்களுக்கும் போய் ஏசப்பா பத்தி சொல்லிருங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, அங்க பூமியில நிறைய பேர் இத மாதிரி ஏசப்பாவை பத்தி சொல்ல இருக்கிறாங்க. இங்க இருந்து போகவும் முடியாது, அங்க இருந்து இங்க வரவும் முடியாது. ஒன்ஸ் செத்துட்டானா பரலோகம் அல்லனா நரகம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏசப்பா சீக்கிரமா திருப்பி வர போறாரு. அதுக்கு ஆயத்தமா இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமானா எப்படி? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எல்லாருடையும் அன்போட இருக்கணும். யார பார்த்தாலும் எரிச்சலா பேசினால எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. சரியா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா இந்த கதை? பிடிச்சிருக்கீங்க? சூப்பர் சொல்லுங்க. சரி, இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி ஆயிட்டீங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி ஆயிட்டாங்களா? சரி, வரீங்களா? ஆடுறீங்களா? வாங்க. யார் வேணாலும் சான்ஸ் இருக்கு, ஸ்டேஜ் இருக்கு. வாங்க 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 வாங்க.
மைக்கெல்லாம் ஆடுங்க. யாரா கத்திரிக்கா பாடா எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடும் போது நீங்க மட்டும் எதுல ஓரம் பண்ணிக்கிறீங்க? என்ன பண்றது? எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுறாங்க. ஆனா எங்களுக்கு ஆடம் தம்பி தெரியாதனால
சரியா? இங்க யாருமே வரக்கூடாது. கிறிஸ்துமஸ் தாத்தாவை வந்து தொடவே கூடாது. தொட்டா அவர் அடிச்சிருவாரு. சரியா? யாரும் தொடாதீங்க. அவர் எல்லாருக்கும் சாக்லேட் தருவாரு, எல்லாருக்கும் கை கொடுப்பாரு, எல்லார்ட்டையும் சந்தோஷமா பேசுவாரு. சரியா? யாருமே கத்தக்கூடாது, அவரை தொடக்கூடாது, முன்னாடி யாருமே வரக்கூடாது. போப்பா, பின்னாடி போ, பின்னாடி போய் பாரு. நீங்க வாங்க, வாங்க, சின்ன பிள்ளைங்க மட்டும் வாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா டான்ஸ். Let's dance and sing for Jesus with Christmas Tata.
கிறிஸ்துமஸ் தாத்தா. இந்த தாத்தா என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியா? தாத்தா பாண்டிச்சேரியில இருந்து வரும்போதே பார்த்தேன், இந்த பையில ஏதோ இருக்கு. தாத்தா பாண்டிச்சேரியில இருந்து என்ன கொண்டுட்டு வந்திருக்கீங்க? சாக்லேட்டா? பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க போறீங்களா? சரி. இந்த தாத்தா என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? தாத்தா பெங்களூரா? என்னது? என்ன பெங்களூர் இருக்கிறீங்க? பெங்களூர் எங்க இருக்கு? தாத்தா தாத்தா அச்சா புச்சா எல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. பெங்களூர்லாம் எங்க இருக்கு தாத்தா? பெங்களூரா? தாத்தா பெங்களூரா இல்ல மங்களூரா? என்ன ஊரு தாத்தா? பாம்பேவா? இந்த தாத்தா பாம்பேல இருந்து வந்திருக்காங்களா? भैया अच्छा अच्छा बोलो अच्छा अच्छा नहीं अच्छा बोलो अच्छा ओके தாத்தா தாத்தா பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களா தாத்தா? எங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க தாத்தா? என்ன பொன் காசுகளா? வெள்ளியும் பொண்ணு எடுத்து வந்திருக்கீங்களா தாத்தா? கிறிஸ்துமஸ்க்காக எங்களுக்காக வெள்ளி பொண்ணு பொங்கலாம் சொல்றீங்களா? பாண்டிச்சேரி தாத்தா சாக்லேட் கொடுத்துருக்காங்க. தாத்தா ஆட்டுகள் பெங்களூர் தாத்தா என்ன தாத்தா? பாம்பேல இருந்து வந்திருக்கீங்க நீங்க, மங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க. ஏதாவது கொடுங்க தாத்தா எனக்கு அன்பளிப்பு. தாத்தா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்னை ஏமாத்துறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பாம்பேல இருந்து வந்திருக்காங்க கரெக்டா தெரிஞ்சு. இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பாம்பேல தான் வந்திருக்காங்க, அதனாலதான் வெறுங்கையா கொடுக்குறாங்க எனக்கு. இந்த குள்ள தாத்தா பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்களா? ஆமா ரொம்ப வயசாயிடுச்சு தாத்தா. ரொம்ப வயசாயிடுச்சுங்களா? ஆமா தாடி எல்லாம் முடியெல்லாம் ரொம்ப சுருங்கிடுச்சு. பெரிய தாத்தாவோட மகன் இவரு, அதனாலதான் நிச்சயம் பார்க்கலாம். ஆமா இவரு வயிறு எங்க இருக்கு, இவர் தலை எங்க இருக்கு, அதனாலதான் இவரு அவரோட மகனா இருக்கும். பாம்பேல இருந்து உருவம் குறைஞ்சிச்சு. பாம்பேல இருந்து இவங்க தனியா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பிறகு இவரு பாம்பே, இவரு பாண்டிச்சேரி, அதனாலதான் தனியா பிடிச்சிருக்காங்க. ஜனங்களுக்காக நீங்க எல்லாரும் விஷ் பண்ணுவீங்களா? தாத்தா 2 பேரும் விஷ் பண்ணுங்க ஜனங்களை. தாத்தா நீங்க இந்த தாத்தா சொல்றது காதலே உள்ள தாத்தா. இந்த தாத்தா கத்த சொல்லுங்க. இந்த தாத்தா பேசுறது கேட்காம மாட்டேங்குது. அந்த தாத்தாவுக்கு இன்னொரு வாட்டி நீங்க சொல்லுங்க தாத்தா. Chac chac chac. Wish you a happy Christmas. அவர் பாம்பேல இருந்து வந்திருக்காருங்க. அவர் வெட்டி கிடையாதுங்க. அவர் பாம்பேல இருந்து நாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கோம். கிறிஸ்துமஸ் தாத்தா கசம் தாத்தா எல்லாருக்கும் சாக்லேட் என்ன செய்றீங்கன்னா தூக்கிக்கிறா சாரிங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க, அதனால கையில சாக்லேட் கொடுக்குறீங்களா? உங்க கையில ஆசீர்வாதமா எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் கொடுங்க கொடுங்க தாத்தா கொடுங்க தாத்தா. பசங்க சொல்லுவாங்க. அமைதியா இருங்க, அமைதியா. நீங்க இருக்கிற இடத்துல கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து தருவாங்க, இல்லைன்னா மேல விழுவாங்க கிறிஸ்துமஸ் தாத்தா. தாத்தா பாண்டிச்சேரி தாத்தா நீங்க கொடுத்துருவாங்க ஒரு சாக்லேட்டா. போங்க தாத்தா. தாத்தா கையில எடுத்துங்க தாத்தா. ஏன்பா பாம்பே தாத்தா ஏன் அவரை கொடுக்காதுன்னு சொல்றீங்க? எதுக்கு? உங்களுக்கு என்ன கோபம்?
சைத்தியக்காரங்களும் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. எல்லாருக்கும் கொடுங்க நீங்க. டான்ஸ் ஆட போறாங்க. அதிகா உட்காருங்க. தாத்தா 2 தாத்தாவும் டான்ஸ் ஆட போறாங்க. இப்ப பாடுங்க. டான்ஸ் ஆட போறாங்க. வரணும். 这一站一直。 这一站一直。 ஏ
அமைதி 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 முடிய போது கடைசியா ஜோம் பண்ணி நம்ம முடிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்ததா? சரி, இன்றைய நாள் இயேசுவோட பிறப்பை கொண்டாடுகிற ஒரு நல்ல நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த பிறந்த நாளிலும் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளை நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த CJ தொப்பு JPM திருச்சபையை வைத்து கொண்டாட கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை தந்தார். இதற்காக டான்ஸ் ஆடின பிள்ளைகளை கர்த்தர் செய்வார், ஆசீர்வதிப்பார். இதில் நீங்கள் வந்து கலந்து கொண்ட உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயம் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா இந்த பிறந்த இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்க எங்க உள்ளத்திலையும் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயம் அவர் உங்க உள்ளத்திலே வந்து அவர் ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லிக்கலாம், ஏசப்பா எனக்குள்ளே நீங்க பிறங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயம் உங்க உள்ளத்துல பிறந்து அவர் உங்க உள்ளத்துல பிறந்தாவே அது ஆசீர்வாதம். அவர் உலகத்துக்கு மாத்திரம் இல்ல, நமக்காக என்ன பண்ணிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிற நாளிலே கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஆண்டவரே நாங்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா ஜனங்களுக்கு ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க அப்பா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்று சொன்ன தேவதூதனுடைய ஆண்டவரே வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளிலே நாங்கள் இந்த சபையின் மூலம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியை அறிவித்திருக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நீங்க நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்க வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் சமாதானம் உள்ள நாளாய் கர்த்தர் நீங்க மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா நீர் இதுவரை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றி. அப்பா ஆரம்பம் முதல் இந்த முடிவு மட்டுமே இந்த பிரசன்னம் இந்த உங்க மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் இருந்தால் தேவன் தாமே நீர் மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மன்னித்து எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த ஆலயத்தின் மேல இருந்து இந்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் உங்க கரம் ஆசீர்வதிக்கிற கரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே இந்த பிறப்பின் நன்னாளிலே ஆண்டவரே உங்க ஆசீர்வதித்தால் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. அவருடைய தேவையெல்லாம் அந்த சொன்னீங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த பிள்ளைங்களுடைய தேவையெல்லாம் அந்த சொன்னீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல அறிவை தாங்க, நல்ல ஆண்டவரே கல்வி மாறி நாவை தந்து நல்லா படிக்க கத்த உதவி செய்யுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக குறுக்கு பிள்ளைகளா இல்லாதபடி அப்பா நல்ல பிள்ளைகளால் ஒவ்வொருவரும் வளர கத்த உதவி செய்யுங்க ராஜா. அப்பா பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை கத்த ஆசீர்வதித்து அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தின் தேவைகளை கத்த சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே அப்பா நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சபையாராய் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து நீங்க ஆண்டவரே உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை JPM ஜெப வீட்டின் சார்பாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேப்பி கிறிஸ்துமஸ்.